தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. நேற்று சட்டப்பேரவையில் தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்ட நிலையில் இன்று அது தொடர்பான விவாதமானது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, நேற்று 2 முறை தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது, அது தொடர்பான காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டப்பேரவையில் இன்றைய போது குறிப்பாக ஆளுநர் உரை மீதான பேசிய சங்கர் பேசும்பொழுது நேற்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் டெல்லி செல்லும் இந்தியாவில் 2 பொருளாதாரம் 2 மாறியிருப்பது குறித்தாக பேசியிருப்பதாகவும் இதை திமுகவின் சட்டப்பேரவையில் பேசிய சிவசங்கர் பேச தொடங்கும் பொழுதே ஆளுநருக்கு நன்றி தெரிவித்த தீர்மானத்தை பற்றி மட்டும் பேச வேண்டும் என்று சபாநாயகர் வலியுறுத்தியிருந்தார். இருந்தாலும் அதனையும் தாண்டி நேற்று 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது குறித்து பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய செங்கோட்டையன் தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டது என்பது எந்தவித தவறும் இல்லை எனவும் இது வரவேற்கத்தக்கது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய சபாநாயகர் ஆளுநரோடு இருப்பது குறிப்பாக படிப்படியாக எந்தெந்த அரசாங்கம் இது கொள்கை அடிப்படையாக தான் வைத்திருப்பதாகவும் எப்படி இதை அணுகிறது என்று சொல்லியிருக்கிறார். மிக சரியான தற்பொழுது அரசு செயல்பட்டு வருவதாகவும் ஜேசிடி பிரபாகர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது என்பது ஆளுநர் இணக்கமாக இருப்பது மட்டுமல்லாது மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதையும் காட்டுவதாக சிவசங்கர் சுட்டிக்காட்டி பேசியிருந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் ஜேசிடி பிரபாகர் ஆளுநரோடு இணக்கமாக இருப்பது என்பது படிப்படியாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அது கொள்கையாக தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டது குறித்து சட்டப்பேரவையில் காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. நேற்று சட்டப்பேரவையில் தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்ட நிலையில் இன்று அது தொடர்பான விவாதமானது சட்டப்பேரவையில் நடைபெற்று வருகிறது. விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, நேற்று 2 முறை தேசிய கீதம் ஒலிக்கப்பட்டது, அது தொடர்பான காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. விவரங்களை பதிவு பண்ணுங்க. சட்டப்பேரவையில் இன்றைய போது குறிப்பாக ஆளுநர் உரை மீதான பேசிய சங்கர் பேசும்பொழுது நேற்று சட்டப்பேரவையில் ஆளுநர் உரையின் போது 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது குறித்து பேசியிருந்தார். குறிப்பாக முதலமைச்சர் டெல்லி செல்லும் இந்தியாவில் 2 பொருளாதாரம் 2 மாறியிருப்பது குறித்தாக பேசியிருப்பதாகவும் இதை திமுகவின் சட்டப்பேரவையில் பேசிய சிவசங்கர் பேச தொடங்கும் பொழுதே ஆளுநருக்கு நன்றி தெரிவித்த தீர்மானத்தை பற்றி மட்டும் பேச வேண்டும் என்று சபாநாயகர் வலியுறுத்தியிருந்தார். இருந்தாலும் அதனையும் தாண்டி நேற்று 2 முறை தேசிய கீதம் பாடப்பட்டது குறித்து பேசியிருந்தார். இதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய செங்கோட்டையன் தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டது என்பது எந்தவித தவறும் இல்லை எனவும் இது வரவேற்கத்தக்கது என்று அமைச்சர் செங்கோட்டையன் தெரிவித்திருந்தார். அதற்கு பதிலளிக்கும் வகையில் பேசிய சபாநாயகர் ஆளுநரோடு இருப்பது குறிப்பாக படிப்படியாக எந்தெந்த அரசாங்கம் இது கொள்கை அடிப்படையாக தான் வைத்திருப்பதாகவும் எப்படி இதை அணுகிறது என்று சொல்லியிருக்கிறார். மிக சரியான தற்பொழுது அரசு செயல்பட்டு வருவதாகவும் ஜேசிடி பிரபாகர் சுட்டிக்காட்டியிருந்தார். குறிப்பாக தேசிய கீதம் 2 முறை பாடப்பட்டது என்பது ஆளுநர் இணக்கமாக இருப்பது மட்டுமல்லாது மத்திய அரசோடு இணக்கமாக இருப்பதையும் காட்டுவதாக சிவசங்கர் சுட்டிக்காட்டி பேசியிருந்த நிலையில் இதற்கு பதிலளிக்கும் வகையில் தான் ஜேசிடி பிரபாகர் ஆளுநரோடு இணக்கமாக இருப்பது என்பது படிப்படியாக எந்த அரசாங்கம் வந்தாலும் அது கொள்கையாக இடைக்காலத்தில் சட்டப்பேரவையில் நேற்று தேசிய கீதம் 2 முறை ஒலிக்கப்பட்டது, அது தொடர்பான காரசார விவாதமானது நடைபெற்று வருகிறது. தற்போதைய விவரங்களை வழங்கியதற்கு நன்றி செலினா.